வணக்கம் தனுசு ராசி நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்காக மட்டும்தான் ஜாதக பலனை பார்க்குறது. மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் கிரகத்துடைய சஞ்சார நிலைகளை நம்ம பார்த்துடலாம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன், ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, சூரியன், 4ஆம் இடத்துல ராகு, சந்திரன் இருக்காங்க. 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதர் உட்காந்து உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடம், 11ஆம் இடம், ராசி 3 இடத்த பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்காரு. இதுதான் கிரகத்துடைய சஞ்சார நிலைகள். கிரகத்துடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதம் எந்தெந்த கிரகம் பயிற்சி ஆகும் பார்த்திங்கன்னா புதனும் சுக்கிரனும் தான் ஆகிறாங்க. அதில் புதன் வந்து 2 டைம் பயிற்சி ஆகிறாரு. முதல் டைம் வந்து மாசி மாதம் 7ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 19 மகர வீட்டிலேருந்து கும்ப வீட்டுக்கு போகிறாரு. மாசி மாதம் 24 சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர வீட்டிலேருந்து கும்ப வீட்டுக்கு போகிறாரு. மார்ச் 7ஆம் தேதி புதன் பகவான் வந்து மாசி மாதம் 24ஆம் தேதி மார்ச் 7 அந்த தேதியில் வந்து கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டில் போய் உங்கள் ராசினாரோடைய வீட்டில் போய் நீசமாகிறாரு புதன் பகவான். சரிங்களா? இதுதான் கிரகத்துடைய பயிற்சி பலன்கள் இந்த மாதத்தில். ஆல்ரெடி தை மாத பலன் நம்ம வந்து போட்டோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 100% நல்லாயிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து உணர்ந்துருப்பீங்களே. இந்த தை மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அற்புதமாக போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ தனுசு ராசிக்கு வரக்கூடிய மாசி மாதமும் ரொம்ப அருமையான அமைப்பில் தான் இருக்குது. எந்த வகையிலையும் பாதிப்புகள் அவ்வளோ இல்லை. ஏன்னா உங்கள் ராசி சுத்தமாக இருக்குது. ராசிநாதரும் ரொம்ப அருமையான அமைப்பில் இருக்கார். என்ன வருங்க, ராசிநாதர் வந்து கொஞ்சம் பங்கமாக இருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உச்ச செவ்வாயுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும். இதில் என்னென்னா, சனியுடைய பார்வைக்கு வந்து பலம் வந்து கம்மி தான். இந்த ட்ரிப்பு லாபத்துலேருந்து பார்க்குறாரு. சனியுடைய பார்வைக்கு பலம் கம்மி தான். ஏன்னா சூரியன் உள்ள இணைஞ்சனால. செவ்வாயுடைய பார்வையை சுபத்துவமாகி பார்க்குறாரு. ஸோ அதனால் என்ன தான் வந்து 2 கிரகம் 2 அசுப கிரகங்கள் பார்த்தாலும் உங்கள் ராசினார் எந்த வகையிலையும் பெருசாக பாதிப்படையலை. சரிங்களா? இந்த மாதமும் நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக செய்யுங்க. ரொம்ப அற்புதமான காலங்களாக போயிட்டுருக்கு. என்னென்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த 3 பேர் இருந்தாலும் இதில் செவ்வாய் வந்து ராசிக்கு 5 குடைவர், அவர் உச்சமாயிட்டார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9 குடைவர் சூரியன் வந்து அந்த 9ஆம் வீடை பார்க்குறாரு. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், கிரக வலிமையை கொடுக்கும். ராசி வந்து நல்ல பொலிவு பெறுது. சரிங்களா? திரிகோணமும் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. திரிகோணத்தில் அதாவது ஆல்ரெடி வந்து சூரியன் வீடை வந்து உங்கள் ராசிநாதர் வந்து திரிகோணத்தையும் பலப்படுத்திட்டு தான் உட்காந்துருக்காரு. உங்கள் ராசியும் பலப்படுத்துகிறாரு, 9ஆம் இடத்தையும் பலப்படுத்தி தான் உட்காந்துருக்காரு. ஆனால் இருந்தாலும் உங்கள் ராசியும் 9ஆம் இடமும் நல்ல பலமாக இருக்கும்போது அந்த 9ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீடை பார்க்குறது சிறப்பு. அதனால் ரொம்ப அற்புதமான அமைப்பில் இருக்குங்க ராசி. சரிங்களா? சரி, ஓகே. 2ஆம் இடத்துல எடுத்திங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 5 குடையவர் 2ஆம் இடத்துல, 12 குடையவர் 2ஆம் இடத்துல. யார்? செவ்வாய் பகவான். சரிங்களா? அதேமாதிரி 6 குடையவர் லாபாதிபதி, அவர் 2ஆம் இடத்துல புதன் பகவான். உங்கள் ராசிக்கு 7 குடையவர் மாதம் ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல, அடுத்த 3ஆம் இடத்தையும் போவார். ஸோ இதெல்லாம் வச்சு இந்த 2ஆம் இடத்துல பல வழியில் உங்களுக்கு வருமானங்கள் வருங்க. சரிங்களா? பல வகையில், அதாவது ஒரு அதிர்ஷ்டத்து மூலியமாக 5 குடையவர் அதிர்ஷ்டம். ஸோ அவர் வந்து உச்சமாக இருக்கார். அதிர்ஷ்டத்து மூலிமா வருமானம் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அது ஒரு வகையில் ஒரு வருமானம். அடுத்து 6ஆம் இடம், அடுத்தவங்க தனலாபம். 2ஆம் இடத்துல இருக்கார் 6ஆம் வீட்டு அதிபதி. அடுத்தவங்களுடைய தனலாபத்தை இழுத்துட்டு வந்து கொடுப்பாரு. லாபாதிபதிக்காரர், லாபாதிபதி 2ஆம் இடத்துல இருக்குது, ஒரு சிறப்பு. ஸோ அந்த வகையிலே ஒரு விதமான ஒரு வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2ஆம் இடம் நல்ல பலமாக இருக்குதுன்னு அர்த்தங்க. அடுத்து 3ஆம் இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து 3ஆம் வீட்டு அதிபதி 3லேயே இருக்கார். முயற்சி ஸ்தானாதிபதி, வெற்றிக்குரியவர். எப்பவுமே சனி பகவான் 3, 6, 10, 11 இருக்குது. ரொம்ப அற்புதமான அமைப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் 11ஆம் இடம் மிகவும் அற்புதமான அமைப்பு. அப்போ உபசய ஸ்தானம் கூட. அப்போ 3ஆம் வீட்டு அதிபதி 3லேயே இருக்கார். 3ஆம் இடத்துல சூரியன் வேறு இருக்கார். இருந்து 9ஆம் இடத்துல பாக்கியத்தை பலப்படுத்துகிறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பில் இந்த மாதத்தில் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு புகழ், கீர்த்தி இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி ஆட்சியாக இருக்கார். இது மூலியம் என்னென்னா 3ஆம் இடம் புகழை கொடுக்கக்கூடிய இடம், ஒரு கீர்த்தி, வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இந்த 3ஆம் இடத்து மூலிமா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்து 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஒரு பாவியாச்சும் கேந்திரத்தில் இருக்கணுமாங்க. அப்போ 4ஆம் இடத்துல ராகு குருவுடைய
குரு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு. ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டில் அந்த கிரகம் மாதிரியே செயல்படுவார். அப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுப்பார். காலஸ்திரிக்கோ இல்லைன்னா துர்க்கியம்மன் வழிபாடோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராகு இருக்க வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல உள்ள நல்ல விஷயங்களை கொஞ்சம் தடங்கல் பண்ணி தான் கொடுப்பாரு. சரிங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவரை வந்து கொஞ்சம் வழிபாடு முறையில் சரி பண்ணிக்கிறணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னா ராகுனாலே உங்களுக்கு வந்து துர்க்கியம்மன் வழிபாடு தான். இந்த துர்க்கியம்மன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை உண்டாக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதர் இருக்கார், குரு பகவான். அவர் இருந்து என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்துட்டு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் 11ஆம் இடம் ராசி 3 இடத்தையும் பலப்படுத்துகிறாரு. ராசிநாதர் ராசியை பார்க்குறது சிறப்பு. அப்போது 5ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. குழந்தைங்களால் நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிகப்படிய வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டத்து மூலிமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிங்க. தனுசு ராசிக்காரங்க அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. சரிங்களா? ஸோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் நிவர்த்தியான காலங்கள் தான் இப்போ போயிட்டுருக்கு. இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்டத்தை நம்புங்க. அதிர்ஷ்டத்தை நம்பி அதிர்ஷ்டத்தில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். அந்த அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் 100% கிடைக்குங்க. ஏன்னா 5 குடியர் வேறு உச்சமாயிட்டார். ஸோ இது வந்து 100% உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம். முடிஞ்சால் லாட்ரி கூட எடுக்க முடிஞ்சால் எடுங்க. என்னடா இது லாட்ரிலாம் எடுக்க சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. செஞ்சு பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்ல, அதிர்ஷ்டங்கிறது அதுதான். சரிங்களா? ஸோ அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு 100% உங்களுடைய தசாபதிகளை பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். தசாபதிகளை மிஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இது பண்ணினேன் அதை பண்ணேன், நீங்கள் இதுவும் ஆயிடுச்சு, நீங்கள் சொல்லி தான் அங்கே செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி யோசனைலாம் வர வேண்டாம். அதாவது என்னென்னா தசாபதிகளும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறதா அப்படின்னு மட்டும் பாருங்கள். அது சப்போர்ட் பண்ணிச்சுன்னா 100% இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. அதிர்ஷ்டங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்லை, நல்ல நபர்கள் அமையிறதும், நல்ல தொழில் அமையிறது, நல்ல வேலை அமையிறது, நல்ல வாழ்க்கை துணை அமையிறது, நல்ல பசங்க அமையிறது. பசங்க அது வரைக்கும் சரியில்லாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்ல அதிர்ஷ்டமான காலம் வரும்போது அவங்க கொஞ்சம் நல்ல ஸ்டடியாக நல்லா அழகாக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அந்த அதிர்ஷ்டத்தை குறிக்கும். அதனால் வெறுமனையாக அதிர்ஷ்டம் 5ஆம் இடம்னா அதிர்ஷ்டம்னே வெறும் பணம் மட்டும் நம்பிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? நிறைய ஒரு பழைய காலத்து கோயிலுக்கு போகிறீங்களா, அது கூட ஒரு அதிர்ஷ்டம் தாங்க. போகாத இடத்துக்கு ஒன்று போகிறீங்க, ஒரு பெரிய ஆட்களை மீட் பண்ணுறீங்க, பெரிய ஆட்களை ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருது. இது எல்லாத்தையும் அதிர்ஷ்டத்துக்கு மூலியமாக நடக்கூடியது தாங்க. அதிர்ஷ்டம் நடந்துகிட்ருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் 100% கை கொடுக்குங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உண்டான அமைப்புகளை பாருங்கள். அடுத்து வந்து 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தாலும் உங்கள் 5 குடியவர் கூட தான் இருக்கார். அதாவது உச்சன் கூட இருக்கும்போது இவருடைய பலத்தை இழந்துட்டு தான் இருப்பார். ஏன்னா செவ்வாய் வந்து இவர் பலத்தை உறிஞ்சிடும். அப்போ 6ஆம் இடம் எதிரி ஸ்தானம், சத்துரு ஸ்தானம். ஸோ எதிரிகள் இல்லாத அமைப்பில் தான் இப்போ இருக்கும். உங்கள் வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதிரிகள் வந்து பெருசாக உங்களை எந்த வகையிலையும் டாமினேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு முழுக்க எதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். அவருடைய நண்பர் வீட்டில் தான் இருக்கிறாரே. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 6ஆம் இடத்துக்கு திரிகோணத்தில் தான் இருக்கார். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் செவ்வாய் கூட வந்து இருக்கார். அப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு 5 குடியவர். அப்போ 5 குடியவர் கூட வந்து செவ்வாய் வந்து ஒரு அசுப கிரகம் கூட. சரிங்களா? ஸோ அதனால் அவரால் நெகட்டிவ் வேலை செய்ய முடியாது. உங்கள் ராசிக்கு நெகட்டிவான வேலையை செய்ய முடியாது. அதனால் பாசிட்டிவான வேலையை கண்டிப்பாக செய்வார். ஏன் அப்படின்னா 5 குடியவருடைய அமைப்பில் வந்து 5ஆம் வீடு அதிபதி சுபத்துவமாகி உச்சமாகி இருக்காங்க. அந்த 5ஆம் வீடும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கனால உங்களுக்கு 6ஆம் வீட்டு வேலையை செய்ய முடியாது. இதுதான் உண்மை. அந்த கிரகத்தால் 100% செய்யவே முடியாதுங்க. நல்லது செய்ய முடியாது, அதாவது கெட்டது செய்ய முடியாது. அந்த மாதிரியான அமைப்பு 6ஆம் வீடு பொறுத்தவரை. ஸோ அடுத்து 7ஆம் இடம். இந்த ராசிக்கு 7ஆம் இடம் பாதகாதிபதி, உபய ராசிக்கு பாதகாதிபதி புதன் பகவான். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ராசிக்கு 2 அடுத்து 3ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. மறைஞ்சி சனி கூட தான் இணைகிறாரு. ஸோ 3ஆம் இடத்துல போய் இருக்கிறது உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் 7க்கு 8ல் மறைஞ்சிட்டார். 3ஆம் இடத்துல போகும்போது அவர் வந்து 7க்கு 9ல் போனாலும் அங்கே சனின்னு ஒரு கிரகம் இருக்குது. அவர் நண்பராகவே இருந்தாலும் இவருடைய பவர் வந்து கம்மியாகிடும். ஆட்டோமேட்டிக்காக இவரை வந்து அவர் உறிஞ்சி அவர் தான் செலிம்பாக செய்வாரே தவிர இவரால் பெருசாக பலமாக இருக்க மாட்டார் இவர். அதனால் இவரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த மாதம் மட்டும் இல்லை, அடுத்த மாதமும் கவலைப்பட வேணாம். ஏன்னா நீசமாயிடுவார் போய்ட்டு புதன் பகவான். அதனால் உங்களுக்கு எந்த வகையிலையும் பெருசாக வந்து எதிரிகள் சார்ந்த 2 கிரகமும் அடிபட்டு போச்சு. புதன் அடிபட்டார், சுக்கிரனும் அடிபட்டார். அதனால் ப்ராப்ளமே கிடையாதுங்களேன். அடுத்து வந்து 8ஆம் இடம். உங்கள் ராசிக்கு 8 குடியவர் சந்திர பகவான் ராகு கூட இருந்து ஆரம்பிக்கிறார். வளர்பிறை சந்திரனா. அப்போ வளர்பிறையை 2.25 நாளைக்கு ஒருக்க கிளம்பி போயிட்டுருப்பார்.
ஸோ 8ஆம் வீட்டு அதிபதி வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% இல்லை. ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் நண்பர், நெருங்கிய நண்பர். அதனால் வந்து அதுவும் மட்டும் இல்லாமல் சந்திரங்கிற கிரகம் வந்து தாய் கிரகம். எல்லா ராசிக்கும் அது நன்மைகளை பண்ணுமே தவிர, ஒரு அம்மா இருந்து என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் பண்ணுமே தவிர கெடுபலங்களை பெருசாக செய்யாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்திரன் நினச்சி எந்த வகையிலையும் பாதிப்படைய வேணாம். 8ஆம் இடத்தை நினச்சி நீங்கள் பயப்படவே வேணாம். உங்களுக்கு தசாபுத்திகளை மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தசாபுத்திகளை வந்து ஒரு வகையில் உங்களுக்கு வந்து குரு தசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்குல்ல, அதனால் சப்போஸ் குரு தசை இல்லாமல், அதாவது கோச்சார ரீதியாக தசாபுத்திகள் வரும்போது அந்த பிறப்பு ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதை வச்சு தான் கணக்கு எடுக்க முடியுமே. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அதே வந்து உங்களுக்கு தசாபுத்திகளில் சுக்கிர தசை நடந்துச்சுன்னா மட்டும்தான் டேஞ்சர். ஸோ நீங்கள் எந்த தசை நடக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சுக்கிர தசை புதன் தசை நடந்தால் கொஞ்சம் மைனஸில் போகும். மற்றபடி வேறு எந்த தசையும் நடந்தாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்காது. சரிங்களா? ஸோ மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. நீங்கள் தான் அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இந்த 8ஆம் இடத்துடைய நம்ம சந்திர பகவான் உங்களுக்கு மிகவும் நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறாரு. ஸோ நமக்கு எல்லா வகையிலையும் நமக்கு நன்மைகள் தான் காத்துக்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மட்டும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ஸ்டடி பண்ணிக்கோங்க. அடுத்து 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்தை எடுத்துட்டிங்கன்னா சூரிய பகவான். அவர் அந்த சூரியனுடைய வீடை வந்து அவரே வீடை தானே பார்க்குறாரு. சூரிய பகவான் 3ஆம் இடத்துல வந்து சனியுடைய வீட்டில் இருந்து அவர் பார்க்குறாரு. இது வந்து யோகம் தாங்க. அவருக்கு எந்த வகையிலையும் பாதிப்புலாம் கிடையாது. யாருக்கு? சூரியனுக்கு. ஏன்னா வந்து 9ஆம் இட அதிபதி 9ஆம் இடம் பார்க்குறது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அப்போ பாக்கியஸ்தானம், அது பெரும் பாக்கியம். சரிங்களா? பெரும் திரிகோணம் உங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி கொடுக்குது. இந்த மாதத்தில் எந்த வகையிலையும் பாதிப்பு அடையலை. அதாவது சூரியன் வந்து உங்களுக்கு சனி கூட இணைஞ்சிருந்தாலும் சனியும் பாதிப்படைவார், சூரியனும் பாதிப்படைவார். ஆனால் அந்த வீடு எந்த வகையிலையும் பாதிப்பு அடையலை. ஏன்னா அந்த வீடை வந்து 4 கிரகம் பார்க்குது. செவ்வாய் 5 குடியர் செவ்வாய் பார்க்குறாரு 8ஆம் பார்வையாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனும் சனியும் ஒன் சேர பார்க்குறாங்க 7ஆம் பார்வையாக. இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக அதே சிம்ம வீடை பார்க்குறாரு. அப்போ சிம்ம வீடை 4 கிரகம் பார்க்குது. மிகப்பெரிய ராஜயோகம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் பலமாயிடுச்சு. ஸோ அப்போது சொந்த ஊருக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. சொந்த ஊரில் போய் குலதெய்வ வழிபாடு பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த காலகட்டம். ஸோ முடிஞ்சால் போயிட்டு அதை பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். அடுத்து வந்து 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் அதிபதி 10க்கு 5 இருக்கார். சூப்பரான இடத்துல 10க்கு 6 போய் மறைகிறாரு. மறைஞ்சாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரால் எந்த வகையிலையும் பாதிப்புகள் கொடுக்க முடியாது உங்களுக்கு. 10ஆம் இடம் வந்து பொறுத்தவரை வந்து கேது பகவான் அங்கே இருக்கார். அவர் வந்து ஒரு புதன் மாதிரி செயல்படுவார். சரிங்களா? ஸோ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு நல்லா பலமாகும்னா விநாயகர் வழிபாடும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ராகு வழிபாடு 4ஆம் இடத்துக்காக பண்ணுறது, விநாயகர் வழிபாடு 10ஆம் இடத்துக்காக பண்ணுறது. இந்த 10ஆம் இட அதிபதி 10க்கு 5ஆம் இடத்துலையும் அது திரிகோணத்துலேயும் இருக்கார். அடுத்து 6ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. ஸோ இதனால் எந்தாவது பாதிப்பு வரும்னா பெருசாலாம் வராதுங்க. ஏன்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள்லாம் நல்லா சப்போர்ட் இருக்குது. 3 திரிகோணாதிபதி நல்ல சப்போர்ட்டில் இருக்காங்க. அதனால் 10ஆம் இடத்தை பொறுத்தவரை எந்த பாதிப்பு வராது. அங்கே ஒரு கேது பகவான் இருக்கனால அவர் வந்து ஒரு புதன் பகவான் மாதிரி செயல்படுவார். கேது எந்த வீட்டில் இருந்தாலும் ராகு எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீடோடைய தன்மையை எடுத்துகிட்டு தான் இவங்க செய்வாங்களே. இவங்க அந்த வீடு அதிபதி மாதிரியே செயல்படுவாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே புதன் பகவான் இருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால் எந்த வகையிலையும் 10ஆம் இடம் பொறுத்தவரை பாதிப்பு இல்லை. அடுத்து 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லாப வீடு குரு பார்க்குறாரு. இந்த குரு பார்வை அவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்யும். அது 11ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 5 குடியர் கூட ஜாலியாக இருக்கார். அதாவது அவருடைய நண்பர் வீட்டில் அவர் ஜாலியாக இருக்கார். 2 நண்பர்களோட, அதாவது புதனும் அவருக்கு நண்பர் தான். செவ்வாய் வந்து அவருக்கு வந்து சமம் தான். செவ்வாய் ஒரு அசுப கிரகம், அவருக்கு வந்து சுக்கிரனுக்கு ஒரு சமமான கிரகம் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் வீட்டு அதிபதியால் எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லைங்க. ரொம்ப அருமையான அமைப்பில் தான் இருக்கார் 11ஆம் வீட்டு அதிபதி. சரிங்களா? 11ஆம் வீடு உங்களுடைய ராசிநாதருடைய பார்வையில் இருக்குது. எந்த வகையில் போனாலும் உங்களுக்கு லாபத்தை எடுத்து கொடுத்துரும். சரிங்களா? அதனால் 11ஆம் இடம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அடுத்து 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி உச்சம். அப்போ நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். 5 குடியர் ஆச்சு. 5 குடியர் ஆகும்போது உங்களுக்கு அவர் வந்து உச்சமாகும்போது உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி அயன சயன போகஸ்தானம். அப்போது உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய கடமைப்பட்டவர் செவ்வாய் பகவான். அதேமாதிரி அந்த வீட்டுக்கு சனியுடைய பார்வை தான் இருக்கே தவிர வேறு எந்த பார்வையும் இல்லை. சனியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சியான சனி பகவான் தான். 2வது சூரியனோட இணைஞ்ச சனி. அவரே தன்னிலை மறந்து தான் இருப்பார், தன்னுடைய பிரச்சனையோடு தான் இருப்பார். அப்புறம் எப்படி அவர் உங்களுக்கு கெடுப்பலாம் நினைக்க முடியும் அவர் பார்வையால்? முடியாது. அப்போது 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையான அமைப்பு தான் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு
சிவன் வழிபாடு பண்ணுங்கள், 9 குடியவருடைய வழிபாடு. சரிங்களா? சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஒரு டைம், சண்டே டைமில் போங்க. ஏன் அப்படின்னா சனிங்கிற கிரகம் சூரியன் கூட ட்ராவல் ஆகுது. சரிங்களா? சனி கூட தான் போய் சூரியன் ட்ராவல் ஆகிறாரு. சனியுடைய வீட்டில் சூரியன் ட்ராவல் ஆகிறார். 9 குடியவர் எப்படியும் பாதிப்படைவார். ஒருக்க போய் சிவனை வழிபாடு கொஞ்சம் சிவனுடைய அமைப்பில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அடுத்து துர்க்கை விநாயகர் வழிபாடு, இந்த 2 விஷயம் மட்டும் பண்ணிக்கோங்க போதும் இந்த மாதம் பரிகாரம்னு பார்த்தா. ஆனால் இந்த மாதம் அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது. நிச்சயமாக பெரிய யோகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது இந்த தனுசு ராசி. முடிஞ்ச வரைக்கும் இந்த யோகத்தை யூஸ் பண்ணி ஜெயிக்க பாருங்கள். வணக்கம். Oh